ஒட்டை கருப்பசாமி குன்னமுள்ள குறிச்சாமி வராங்க குதிரையிலே வரவழிக்க இந்த நேரம் வராங்க குதிரையிலே வரவழிக்க இந்த நேரம் உருவாகுவதற்கும் அந்த உருவான குழந்தையானது எந்த இடையூறு இல்லாமல் வளர்ந்து ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாளாக எழுந்தருளி அருளாசி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்து அந்த அம்பாளை நமது ஆலயத்திலே எழுந்தருளி செய்ய உள்ள பூஜை தான் இப்பொழுது நடைபெற்றது. அந்த கருகாத்த நாயகி என்ற அந்த அம்பாளுக்கு பெயர். இப்பொழுது நமது ஜெயகாளி அம்மன் இப்பொழுது கருகாத்த நாயகியாக கருவை ரட்சிக்கக்கூடிய கற்ப ரட்சாம்பிகையாக இப்பொழுது வருடத்திலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த காட்சி அம்பாள் தருவார்கள். ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு முறையான பூஜை நடைபெறும். பொதுவாக எல்லா ஆலயங்களிலுமே வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு பல வண்ண சாதங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் மட்டும் நடைபெறும். ஆனால் அம்பாளே கர்ப்பை தாங்கிக் கொண்டு கருகாத்த நாயகியாக ஒரு மணப்பெண் எப்படி இருக்கிறதோ அதே போல அம்பாளும் பெண்ணாக கருவை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 11 வருடத்திற்கு முன்பு நமது ஆலயத்துல வளைகாப்பு பண்ணும்போது எவ்வளவோ கேலி கிண்டல் எல்லாம் ஆளாயிட்டு இருந்தாங்க. எங்களையே கேட்டாங்க, சுவாமிக்கு வளைகாப்பு பண்றீங்க, சுவாமி மாசமா இருக்குன்றீங்க, எப்படி குழந்தை பிறக்கும், யாரு என்னன்னு எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இடையூறுகள் எல்லாம் எங்களுக்கு அந்த கேள்வி வந்தது. அப்படி இருக்கும் பொழுது கல்யாணம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணும் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு தான் இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம். கடவுளுக்கே அந்த சோதனை பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றவங்கள. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லா கோயிலையும் இந்த சீமந்த விழாவானது நடைபெறுது. அதுபோல அம்பாள் எப்படி இங்க கர்ப்பஸ்திரியா இருக்காளோ அதே மாதிரி நானும் அடுத்த வருஷம் இருக்கணும்னு நீங்க மட்டும்தான் வேண்டிக்கணும். இப்ப அவர் சொன்ன மந்திரமோ நம்ம கொண்டு வந்திருக்க பழங்களோ சாதமோ புடவையோ மாலையோ இதெல்லாம் நம்ம இங்க வச்சிருக்கிறத விட நம்ம அம்பாள் மேல வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன வைக்கணும்? அந்த நம்பிக்கை தான் வைக்கணும். உங்களுடைய குல தெய்வ அனுகிரகம் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல உட்காரணும். உங்க குலதெய்வம் வழி விட்டுருந்தா மட்டும்தான் இங்க வந்து நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியும். அம்பாளுடைய கடை கண், ஒரு கடைகள் ரொம்ப துளின்னு அர்த்தம். அந்த துளி பார்வைப்பட்டாலே நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அம்பாளுடைய நேர் பார்வையிலே உட்கார வச்சிருக்கோம். பூஜை பண்ணாலும் இந்த கிழக்கு திசையிலே நோக்கி இருங்க. ஒரு கண்ணு தெரியாதவன் டெய்லி கோயிலுக்கு வருவானோ, கண்ணு இருக்கவன் எல்லாம் கேட்டானா எங்களுக்கு கண்ணு இருக்கு, நாங்க கோயிலுக்கு போறோம், சுவாமி பாக்குறோம், சுவாமி இந்த புடவை கட்டி இருக்காரு, இந்த மாலை போட்டிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு கண்ணே தெரியாதடா, நீ கோயிலுக்கு போய் சுவாமி பார்த்து என்ன பண்ண போறேன்னு. கோயிலுக்கு போனா சுவாமி நான் பார்க்கலான்றதை விட சுவாமி என்ன பார்ப்பாரு இல்லையா? சுவாமிக்கு கண்ணு இருக்குல்ல, சுவாமி என்ன பார்ப்பாரு இல்ல, அந்த நம்பிக்கை தான். அவனுக்கு சுவாமி எப்படி இருக்கணும்னு கூட தெரியாது. ஏன்னா கண்ணு தெரியாத சுவாமியோட உருவமோ சுவாமி இப்படிதான் இருக்கும்ன்றது எதுவுமே தெரியாது. ஆனா அவனுடைய நம்பிக்கை தான் கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவன் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இத்தனை சபையில அது சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்காரு. அதுபோல நாங்க செய்யக்கூடிய பூஜைகள், இங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க முதல்ல நம்பணும். நம்பி வந்திருக்கேன், உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், நீ தான் எனக்கு கொடுத்தாகணும்ன்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் உங்ககிட்ட வந்துதான் வரணும். மஞ்சள் கால் மதியம் முக்கால்ன்ற மாதிரி நாங்க செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் ஒரு 10% தான். நீங்க எந்த அளவுக்கு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ அதுதான் அம்பாளுடைய அனுகிரகம். இன்னொரு விஷயம், இங்க எத்தனையோ பேர் பெயர் கட்டி கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாருடைய பெயருமே முளைகட்டி இருக்கு. இந்த பூஜையில் உட்கார்ந்து யாருக்குமே சந்தான பிராப்தம் இல்லைன்ற வாய்ப்பே இல்லை. 100க்கு 1000% அளவில்லாத முடியாத அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்குமே அந்த சந்தான பிராப்தம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு குறையும் வராது. முழு நம்பிக்கையோட இருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம கோயில்ல இது வரைக்கும் எல்லாம் வந்து கலந்துகிட்டவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்ற அந்த ஒரு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு கை சேர்ந்தா தட்டினா சத்தம் வராது. கணவன் மனைவி 2 பேரும் கும்பிடணும். எவ்வளவு பேர் நம்பிக்கை இல்லாம வருவாங்க, சுவாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனசு மாறும், வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மனசு மாறும். நம்பிக்கை இல்லாம வந்தோம், எல்லாரும் சொல்றாங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க, எல்லாருமே சொல்றாங்க, நாங்களும் போறோம் அப்படின்னு.
எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கடவுளுடைய இடத்துக்கு போனாதான் அந்தந்த பிராப்தம் கிடைக்கும். நம்ம மனுஷனுக்கு எப்படி டாக்டர் தான் எல்லாமே வைத்தியம் பார்க்கிறார், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டாக்டர் பார்த்தாலும் சரியாகும். பொதுவான டாக்டர் பொதுவா பார்த்துருவாரு. அது மாதிரி இந்த இடத்துல இன்னைக்கு இந்த அம்பாள் பெரியவங்களால கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த விசேஷங்கள் எல்லாம் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா சின்ன சின்ன பசங்களா இங்க இருக்கக்கூடியவங்க இருந்து விளையாண்டு சுயம்பா வச்சு உருவான அம்பாள் தான் இவங்க. எத்தனையோ கோயில் கோபுரங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் பச்சை பந்தலுக்காக ஆசைப்பட்டு வந்திருந்தா அம்பாளுக்கு கோபுரமே கட்டினாலும் உள்ள பச்சை கீத்தாக ஓட மேயப்பட்டிருக்கும். அதுபோல அம்பாள் குழந்தையோட பக்திக்கு தான் அங்க வந்தாங்க. அதை விட இன்னொரு முக்கிய காரணம், இந்த இடத்துல ஒரு 5 குழந்தைகள் இறந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு பெரியவங்க பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல 5 சுவாமி இந்த இடத்துல உருவாயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அந்த அம்பாள் சந்தான பிராப்தம் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த இடத்துல எழுந்து இருக்காங்க. அந்த குழந்தைகளோட ஆன்மாவானது இந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய வயிற்றிலையும் அந்த அம்பாளுடைய வயிற்றுல வச்சு கட்டப்பட்ட பயிரானது கொடுப்போம். அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த கரு நிச்சயமா உங்க வயிற்றுல உருவாகும். சரிங்களா? அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்க மட்டும்தான் வேண்டிக்கணும். இன்னொரு விஷயம், இங்க இத்தனை பேர் இருக்காங்க, ஏங்க எங்களை மட்டும் தனியா உட்கார வச்சு பூஜை பண்றீங்களா? கூட்டு பிரார்த்தனைக்கு என்னைக்குமே பலன் அதிகம். நாங்க ஒருத்தர் வேண்டிக்கிறதோ நீங்க வேண்டிக்கிறதோ விட மற்றவங்க எல்லாம் எழுந்து நிக்க சொல்லி பூஜை பண்ணி சாமி பிரார்த்தனை பண்ண சொல்லுவாங்க. ஆனா நீங்க உட்கார்ந்துதான் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க உங்களுக்காக வேண்டிக்கும் போது அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கோங்க. மற்றவங்க எந்திரிச்சு தீபாராதனை முடிஞ்சு இங்க மேல இருக்கவங்கள உட்காருங்க, அங்க இருக்கவங்கள எந்திரிச்சு தீபாராதனை முடிஞ்சோம் அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. இப்ப அம்பாளுக்கு கர்ப்பஸ்திர அலங்காரம் பண்ணி கர்ப்பரட்சியாம்பையா உங்களுடைய பார்வை அம்பாள் மேல இருக்கும். அம்பாளும் உங்க மேல இருக்கணும். கண்ணை மூடிட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. அம்பாளை கண்ணை திறந்து பார்த்து உங்க துளி கண்ணீர் அம்பாள் பாதத்துல விழுந்தாதான் சட்டுன்னு முடிச்சு பார்ப்போம். அதனால கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண கேளுங்க, கண்ணை விழிச்சு பாருங்க. இப்போ அம்பாளுக்கு பஞ்ச ஆரத்தி தீபம். முன்னையெல்லாம் அப்படி இல்லமா, எலுமிச்சம்பழம் பூ கொடுத்தா கையில வாங்கிப்பாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட முந்தாணி விரிச்சுவாங்க. அதனாலதான் கோயிலுக்கு போனா புடவை கட்டிட்டு போகணுன்றாங்க. முந்தாணி ஏந்தி வாங்கணும். முந்தாணி ஏந்தி வாங்கினா அது பலன் ரொம்ப ஜாஸ்தி. அம்பாள்கிட்ட என்னைக்குமே நம்ம ஏந்தி நிக்கணும். அம்பாள் கொடுக்கிற தருணத்துல இருக்குன்னா நம்ம வாங்குற தருணத்துல இருக்கணும். அதனால எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் எலுமிச்சம்பழம் பூ வளையல் தாலிக்கயிறு எல்லாம் கொடுத்தா மடியில தான் வாங்கிக்கணும். பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி. அதே போல எந்த சுவாமி கும்பிட்டாலும் உங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் இன்னைக்கு நம்ம வெளியூர் பயணம் எங்கேயாவது வெளியெல்லாம் போனா முதல் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேற்று ஒரு கற்பனை வச்சு கும்பிட்டு தான் வெளியூர் பயணம் எல்லாம் போவோம். இந்த இடத்துல நீங்க உட்கார்றதுக்கும் உங்க குலதெய்வம் தான் ஆசீர்வாதம் பண்ணி இருக்கணும். உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல அம்பாளுடைய முந்தானை விரிச்சு அதுல இலை பரப்பி உங்களுடைய பிரசாதங்கள்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பயிரை பிரிச்சு அந்த பயிரை நீங்க கணவன் மனைவி 2 பேரும் சாஸ்திரமா பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு பிரார்த்தனை உங்களால முடிஞ்சது இதைதான் பண்ணணும் அதைதான் பண்ணணும் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த பயிரை வாங்கி 2 பேரும் சாப்பிடுங்க. இங்கேயே ஆளுக்கு ஒரு கைப்பிடிக்கு தருவோம், ஆளுக்கு பாதி சாப்பிடணும். ஒரு எலுமிச்சம்பழம் தருவோம். அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் உங்க பூஜை அறையில வைங்க. இதுதான் அந்த முறை. வேற எந்த ஒரு மந்திரமோ நாங்க கொடுக்கக்கூடிய மருந்தோ ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முதல்ல எல்லாமே நம்பிக்கை மட்டும்தான். இப்ப அம்பாளுக்கு வளையல் காப்பானது போடப்பட உள்ளது. அதுக்கப்புறம் நெய்வேத்தி நடக்கும். அதுக்கப்புறம்
அம்பாள் இந்த இடத்துல இருந்து சந்தான பிராப்தத்தை கொடுத்தாங்கிறதுக்கு சாட்சியா யாராவது வேணும்ல, அத்தனை குழந்தைகளும் வந்து உங்க முன்னாடி இடைக்கிற துலாபாரம் போடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயிர் அவுட்டு தருவோம். சாப்பிட்டுட்டு அன்னதான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. பூஜைக்கு வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு யாரும் போயிடாதீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும். மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும். தாயின் கரத்தினிலே திரிசூலம் சீலித்திடுமே, சூலம் சீலிற்கையிலே நம் தேகம் சீலித்திடுமே. தவ கோல மோகத்துடன் தாயும் சீலிற்கையில் யாவும் மறந்திடுமே, தவ கோல மோகத்துடன் தாயும் சீலிற்கையில் யாவும் மறந்திடுமே. மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும். மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும். கண்ணழக பார்த்து புட்டா கவலைகள் தீரும், அங்காளியம்மா கை கொடுப்பா அவலமும் மாறும். கண்ணழக பார்த்து புட்டா கவலைகள் தீரும், அங்காளியம்மா கை கொடுப்பா அவலமும் மாறும். திருவோடு கையேந்தி அருளோடு வருவா, திருவோடு கலையாவும் தயவோடு தருவா. திருவோடு கையேந்தி அருளோடு வருவா, திருவோடு கலையாவும் தயவோடு தருவா. அவ வாசலில் வந்தவர் பாக்கியம் கொண்டவர் வாக்கிது சத்தியமே, அவ வாசலில் வந்தவர் பாக்கியம் கொண்டவர் வாக்கிது சத்தியமே. மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும். மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும், அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும்.
சச்சா வந்த பக தசகளில் ஓடும் அவ வாழ சச்சா நின்னவன வேறடம் தேடும் தாள சச்சா வந்த பக தசகளில் ஓடும் அவ வாழ சச்சா நின்னவன வேறடம் தேடும் கருணாக பாம்பாகி தீயேறும் மாறி தன் அருளாளர் நிலநாடி கொரதீர்க்கும் தாயி கருணாக பாம்பாகி தீயேறும் மாறி தன் அருளாளர் நிலநாடி கொரதீர்க்கும் தாயி அவ பாத நிலையினில் பூச கொடுத்திட கோடி சோகம் வருமே அவ பாத நிலையினில் பூச கொடுத்திட கோடி சோகம் வருமே மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும் மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா